ஏன் மச்சான் வீட்டுக்கு தானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டியடா? டேய் ஒழுங்காக போயிட்டு டென்ஷன் பண்ணாத, நான் ஏற்கனவே கொலவெறியில் இருக்கேன். இல்லடா கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்ற பற்றி தானே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிடா எங்கள் அம்மா திட்டுவாங்க, வீட்டில் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன்னு போன கேப்பில் கல்யாணம் பண்ணிட்டியடா? ஆமாம், இப்போ அப்படியே இங்கே ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதை வேற நீ சொல்லி காமிச்சிட்டு இருக்க 10 வாட்டி. அப்படி இல்லை மச்சான், என்னதான் இருந்தாலும் 10 நாளில் நடக்க போகிற கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்ம இன்றைக்கி தான் பிளான் போட ஆரம்பித்தோம். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் கடவுள் இன்றைக்கே பிளான் போட்டிருக்காரு பற்றியா உன் கல்யாணத்துக்கு? கடவுள் ஒன்றும் பிளான் போடல, எங்கள் வீட்டில் இருக்க ஒரு கேள்வி அது போட்ட பிளான். என்னடா சொல்கிற, உங்கள் அம்மாச்சியா? ஆமாம், நெஞ்சு வலின்னு படுத்துருச்சு. டாக்டர் வந்து எப்போ வேணாலும் போய் சேருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நீ எங்கள் வாழ்க்கையை பணையாக வச்சுட்டாங்க. பெரியவங்களை அப்படி மரியாதை இல்லாத பேசக்கூடாது மச்சான், ரொம்ப தப்பு. ஆமாம் ரொம்ப தப்பு. தாலி கட்டினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமாடா? என்ன நடந்துச்சுடா? என்னம்மா எழுந்து உட்காந்துருக்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் எடுத்தாச்சுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேள்விக்கு பேரம்பேத்தியோ கல்யாணத்தை பார்த்ததே தெம்பா இருக்கு, எழுந்து உட்காந்துட்டேன். எங்கள் அக்காவுக்கு அடி மனசில் அந்த நினப்பு தான் அறுத்துக்கிட்டு கிடந்திருக்கு. நீங்கள் கல்யாணத்தை காலகாலத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு இந்த மாரி நெஞ்சு வழியே வந்திருக்காது. சரிதான் சித்தி, என்ன பண்ணுறது, எப்போ நடக்கணும்னு இருக்கோ விதி அப்போ தானே நடக்கும். 2 நாளாச்சும் ரெஸ்ட் எடுமா, அப்போ தான் உன் உடம்பு தேறி வரும். அதெல்லாம் வேணாம், காலம் போன காலத்தில் என் பேரம்பேத்தி கல்யாணத்தையும் பார்த்து விட்டேன். நீங்கள் ஏன்டி கம்முனே கிடக்குறீங்க? அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதானே? என்ன வேலைம்மா? எங்கடி அவ கூறுகட்ட மருமக ஒருத்தி இருப்பாள் எனக்குன்னு, அவளை எங்கடி கூப்பிடு. அண்ணி அண்ணி. என்னம்மா? அம்மா கூப்பிட்றாங்க, கொஞ்சங்க வாங்கலாம். என்னங்கத்த, காப்பி தண்ணி ஏதாவது வேணுமா? ஒரு தண்ணியும் தேவையில்ல, என் மருமகளுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன கவனிக்கிறது தான் வேலையே, மற்ற எந்த விவரமும் தெரியாது. ஐயோ கடவுளை, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோமா? ஏடி கல்யாணம் ஆச்சுலடி, மோனுக்கும் மவளுக்கும் அடுத்து ஆக வேண்டிய சடங்கு செய்ய வேண்டியதானடி? நீங்கள் எப்படி இருக்கும்போது என்னத்தை நாங்கள் செய்ய முடியும்? பிள்ளைவ தான் சந்தோஷமாய் இருக்குமா? ஏடி ராசத்தி, அதெல்லாம் இருக்குண்டி, ஏன்டி இப்படி கிடக்குறீங்க? அதையும் எந்த உட்காந்துட்டாலடி எங்கள் அக்கா, அடுத்த காரியத்தை பாருங்களேன்டி, திருப்பி போய் சேர வச்சிடாத. சரிங்கத்த, நீங்கள் சொன்னால் சரியாதான் இருக்கும், அவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். போ, முதல்ல 1 லிட்டர் பாலை வாங்கியாந்து சுண்ட காய்ச்சி போ. சரிங்கத்த. முதல்ல இப்படி மூஞ்ச வச்சிருக்கத மாத்தடி, நீ இப்படி வச்சிருக்கத பார்த்தாலே இது ஏழு விடு மாதிரி இருக்கு. நான் தான் எந்த தெம்பா உட்காந்துட்டேனே, அப்புறம் என்ன? ஐயா அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க, என் மனசு தாங்காது. எனக்குன்னு வந்து வச்சிருக்க பாருமா, அந்த மருமகனும் கொடுமைப்படுத்தியே சாவடிக்கிறானா, இவ பாசம் வச்சே சாவடிக்கிறாமா. போய் 1 லிட்டர் பால் வாங்கி சுண்ட காய்ச்சுமா போமா. சரிங்க அத்தை. எடி கூறு கட்ட விளையாட, நீ ஏன்டி நின்றுக்கிட்டு இருக்க? போய் ஏதாவது ரூமை ரெடி பண்ணுறதா இருந்தால் ரெடி பண்ணாண்டி. இல்லைம்மா, அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணியாச்சு, ரிசப்ஷனு அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். நீ என்னன்னா அடுத்த சடங்கு ஏற்பாடு பண்ண சொல்கிற. என்ன ஆப்ஷனா? இல்லைம்மா, ரிசப்ஷன், வரவேற்பு. வரவேற்பா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் சொன்ன ஏற்பாடு போய் பண்ணுங்க, அதை விட்டுட்டு வரவேற்பு ஏற்பாடு பண்ணுறான். இல்லைம்மா, சொந்த பந்தத்துக்குலாம் தெரியாமல் கல்யாணம் தான் பண்ணிட்டோம், வரவேற்பு வச்சாலாச்சும் 4 பேர் வந்துட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் தேவையில்ல. நம்ம ஊரில் கல்யாணம் ஆனால் எல்லாரும் வீட்டில் வந்து பார்க்குறது தான் வழக்கம். அந்த மாதிரி கல்யாணம் நம்ம பிள்ளைங்கள வீட்டில் வந்து எல்லாரும் பார்த்துப்பாங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் சொன்ன வேலையை செய்யுங்க. அம்மா, அது வந்து பசங்க சந்தோஷமாக இருக்குமான்னு தெரியலல்லம்மா, நீ இந்த மாதிரி இருக்கும்போது. ஏடி இப்போ அவள் சொல்கிறது கேட்குறியா, கேட்க போகிறது இல்லையாடி? திருப்பி நெஞ்சு வலி வர்றதுக்கு. ஐயோ வரங்க டி பத்தியடி, அதுக்குள்ளே எங்கள் மாமா மேலேருந்து எங்கள் அக்காவை கூப்பிட்றாரு. அவள் சொல்கிற எந்த விஷயத்தையும் முடியாதுன்னு சொல்லாதீங்கடி, போய் சேர்ந்துட போகிறா. நாங்களே 2 பேரும் புருஷனை துரத்தி விட்டுட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகலான்னு இருக்கோம் வயசான காலத்தில். திருப்பி எங்களையும் மேலே அனுப்பி அவனோட லோல பட வைக்காதீங்கடி. படி முதல்ல உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பாருடி. அதை விட்டு நின்று கேள்வி கேட்குறா. சொன்ன உடனே ஒருத்தி போனால, உனக்கு மட்டும் என்னடி வாய்? பெற்றதுங்க மட்டும் சொல்கிற பேச்சை கேட்காதுங்க, வீட்டுக்கு வந்ததாச்சும் கொஞ்சம் மச்சு மதிச்சு கேட்குங்க. சரி சித்தி, செய்கிறோம், போகிறேன். போய் தொலைங்கம்மா. சே, இதெல்லாம் நடத்தி வைக்கிறதுக்குள்ளே எனக்கும் நெஞ்சு வலி வந்துடும் போல. கேட்டா இவ்வளோ 2 பேர் உள்ளே போயிட்டாலும்ல, போயிட்டாங்கடி திருகாணி. இவ்வளோளுக்கு நடத்தி வைக்கிறதுக்குள்ளே நீ நானும் ஒரு வழி ஆகிடுவோம் போல் இருக்கு. ஆனால் நம்ம பிளான் தான் நடக்க போதேக்கா. இருளா திருகாணினா அதான் அப்பனா இன்னைக்கு உனக்கு சொல்லவே இல்லை, அதை வைக்கப்பட்ட ரூம்லேயே உட்காந்துருக்கியோ? டேய், ஆனால் நான் கொன்னே போட்டுருவோம் உன்னை, சரியா? நானே எனக்கு இங்கே கொடுத்த ட்ரான்ஸ்ஃபரை வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணி மெயில் அனுப்பிட்டு இருக்கேன்டா. கூடிய சீக்கிரம் எனக்கு பெங்களூருக்கு போஸ்டிங் போட சொல்லி. நான் அடிப்பான், காப்பி குடிக்க போன கேப்பிலே கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ நைட்டு நான் டிஃபன் சாப்பிட போகிறேன், அதுக்குள்ளே என்னென்ன பண்ணி வைக்க போகிறானோ. ஏய் வெளியே போங்கடா, ஐயோ ராஸ்கல்களா, விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. வேணாண்டா, சோதிக்காதற என்ன. விடுமச்சான் பார்த்துக்கலாம்.
ஆனால் இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடுவேன்டா. இது வரைக்கும் எனக்கு அவகிட்ட தனியாக பேச நேரம் கிடைக்கல. இன்னைக்கு எப்படியும் கிடச்சிரும். அந்த சூழ்நிலை அவங்களே ஏற்பாடு பண்ணி தராங்க. நான் பிடிக்கலன்ற விஷயத்த அவகிட்ட சொல்லிடுவேன். டேய் வீண் வேலை பார்க்காதடா. கல்யாணத்தை நிறுத்தணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்போ அவள் கூட எப்படி வாழறதுன்னு யோசிட்டா. என்னால் முடியாது மச்சான். பிடிக்காத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? அவள் வாழ்க்கையை வீணாக்க முடியும்? அவளுக்கு பிடிச்சது என்னவோ அதை அவள் பண்ணிட்டு போட்டு எனக்கு பிடிச்சதை நான் தான் பண்ண முடியும். அதனால் என் விருப்பத்தையும் நான் சொல்லி தானடா ஆகணும். மச்சான் நான் சொல்கிறத கேளு. ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு கூட இருந்து பார்த்தா தான்டா அருமை தெரியும். வசந்த் என்னால் முடியாதுடா. ஏய் நம்ம ஊருடா இது. இதை விட்டுட்டு நீ நிம்மதியை தேடி வேற எங்கே போயிட்டுருக்க? எனக்கு அப்படிலாம் ஃபிக்ஸ் ஆகலடா. எனக்கு இந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல. நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோட கெரியருக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். அது ஏன் உங்கள் யாருக்குமே புரிய மாட்டுது? ஏய் நீ அப்படி இல்லைடா. நீ சின்ன பிள்ளையிலேருந்தே இங்கே தான் இருக்கணும்னு நினச்ச. அதனாலவே அக்ரிகல்ச்சர் பற்றி படித்த. அக்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு நான் அப்படி இல்லைல்லடா. நான் வேறு பேசிக்ஸில் படித்தேன். ஸோ அந்த நாலேஜ் வச்சு தானடா நான் ஓட முடியும். அதெல்லாம் தான் கரெக்டு தான். அதெல்லாம் தாண்டி நீ நினச்ச ஜாபு உனக்கு நம்ம ஊர் பக்கத்துலேயே கிடச்சிருச்சு. இங்கேருந்து போயிட்டு வர மாதிரி அமைஞ்சிருச்சு. இதை தாண்டி நீ வேற என்ன நினைக்கிற? தெரியலடா. எனக்கு அப்பிலேருந்து மைண்டு செட் ஆகிடுச்சு. நான் ஊரில் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கல. நான் வெளியில் அப்படியே என் ஜாப் ரிலேட்டடாகவே இருந்துடணும்னு நினச்சேன். உன்னோட எய்ம் எப்படி இங்கே இருக்கிறதோ அதே மாதிரி என்னோட எய்ம் இங்கே இருக்கிறது கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன். உனக்கு கடவுளாக பார்த்து எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டாரு. நல்ல பொண்டாட்டியும் அமைச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் அதை இழந்துருவேன் தான் எனக்கு பயமாக இருக்குது. இல்லைடா, இதை இழந்தால் தான் நான் நல்ல ஃப்யூச்சரே தேடி ஓட முடியும். எனக்கு இந்த லைஃப் வேணாம். இப்போ முடிவாக என்ன தான் பண்ண போகிறேன்? நைட்டாக அவகிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு தடவை சொன்னால் உனக்குலாம் மண்டையில் ஏறாதில்ல. எதையோ பண்ணி தொலை. நான் சம்மந்தப்பட மாட்டேன். ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை நீயே தனியாக பண்ணு. இனிமேல் என்கிட்ட பேசாத என்ன? டேய் இப்போ நீ எதுக்குடா கோவப்படுற? பின்ன இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி. இன்னும் மண்டையில் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேனா? என்ன பண்ண சொல்கிற? உன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கை என்னையும் வீணாக்க சொல்கிறியா? டேய் நான் வீணாக்க சொல்லடா. என் கூட சேர்ந்தாதான் வீணா போயிடுவா. அதனால அவளுக்கான ஃபியூச்சரை நான் தேடிக்க சொல்கிறேன். நீ சொல்கிற மாதிரி இது ஒன்றும் சிட்டி கிடையாது. உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கும். புரியுதா? கிராமம். ஒரு வாட்டி தாலி கட்டினா கட்டினது தான். நீ வேணா அதை கழட்டி போட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் ஜாபை தேடி போகிறேன்னு சொல்லலாம். ஆனால் அவளை நீ கைட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவள் பேர் இந்த ஊரில் வாழ வெட்டி. அந்த பட்டத்தை அவளுக்கு கொடுத்துட்டு நீ எங்கே போனாலும் நல்லா இருக்க போகிறது கிடையாது. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. தேவையில்லாத ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிடாத. நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் அவகிட்ட போய் உண்மையை சொல்ல தான் போகிறேன், அப்படி தான் இருக்க போகிறேன், என் இஷ்டத்துக்கு தான் வாழ போகிறேன் அப்படின்னா அது நீ பார்த்துக்கோ. நான் போகிறேன். பாய். இப்போ இவன் எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டுட்டு போகிறான்? நம்ம மருமகளே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அத்தை இப்போ இதெல்லாம் தேவைதானா? அதான் அம்மாச்சி நல்லா இருந்து உட்காந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன என் தங்கத்துக்கு மனசில் கவலை? இல்லத்த, திடீர்னு எல்லாம் நடக்கிறது ஒரு மாதிரியாக இருக்காதான்? இந்நேரம் உங்கள் நாத்தனாக்காரி அதான் என் மாவை போய் காத்தி மாப்பிள்ளை என்ன பாடுபடுத்திட்டு இருக்காளோ தெரில. நீ என்னன்னா இன்னும் இங்கே வைக்கப்பட்டு நின்றுட்டு இருக்க. அது என்னவோ உண்மைதான் அத்தை. அப்பா என் மருமக சிரிச்சிட்டா. சரி இதே சிரிச்ச முகத்தோட உள்ளே போனோன்னு. சரிங்க அத்தை. இனி 10 மாதத்தில் ஒரு பேரனோ பேத்தியோ என் கையில் வந்தாகணும். போங்க அத்தை. என் மருமக வைக்கப்படுற அழகுக்கே என் புள்ள காலம் பூரா உன் காலில் வந்து கிடக்கணும். அவ்வளோ அழகு என் மருமக. போங்க அத்தை. சரி உள்ளே போமா, நேரம் ஆயிடுச்சுன்னு. என் மருமகளே, இந்த பால், பாதாம்பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு சுண்டை காய்ச்சி வச்சிருக்கேன் எங்கள் மாமியார் சொன்ன மாதிரி. எதுக்கு அத்தை இது? என்னம்மா எதுக்குன்னு கேட்குற? ஆமாத்த, எதுக்கு இந்த பால்? இப்போ எதுக்கு என்ன இப்போ கிளப்பி நிற்க வச்சுருக்கீங்க? அதான் சொன்னமே, இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இதை வேற என் வயலை சொல்ல வைக்கிறேன். எனக்கு வேற வைக்காக்கமா வருது. சாந்தி முகூர்த்தமாக இருக்கட்டும் இல்லை பூந்தி முகூர்த்தமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே தான். இதுக்கு பொண்ணு மட்டும் தனியாக டம்ளர் எடுத்துகிட்டு போனால் போதுமா? ஆமாம், மாப்பிள்ளையும் தான் வரணும். இது என்ன புதுசு கேள்வியா இருக்கு? பின்னாடி திரும்பி உங்கள் புள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த டம்ளர் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஐயா கார்த்திகி, உனக்கு என்னாச்சியா? மயக்கம் கேட்க வந்துருச்சா? படுத்து கிடக்குற? ஐயா கார்த்திகே, ஒன்றும் இல்லையா, போ ரூமுக்கு. இல்லை மச்சி, உனக்கு உடம்பு சரியில்லை, நான் போக மாட்டேன். குடும்பமே ட்ராமா குடும்பமாக இருக்கே. அப்படிலாம் சொல்லக்கூடாதையா. காலகாலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கு. போயா, பொண்ணு காத்துட்டு நிற்கிது. மச்சி எனக்கு பயமாக இருக்கா மச்சி. என்னது பயமாக இருக்கா? என்னடா இப்படி பேசுகிற? வாலிப பிள்ளை மாதிரியாடா பேசுகிற? பேப்பறதுக்கு அவனா கரடியே சிங்கமாடா? லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. பாதி உசுர கையில வச்சிருக்கேன். கொள்ளு பேரனோ பேத்தியோ பார்த்துட்டேன்னா நிம்மதியா இந்த கட்டவே இல்லையா? வர்ற ஆத்திரத்துக்கு இப்ப கேள்வியை உசுரோட தூக்கிட்டு போய் வச்சு எரிக்க போறேன் பாரு. யோ இப்ப எந்த வரியா இல்லையா நீ? டி அப்படிலாம் மிரட்டாத, புள்ள பயந்துருவான்ல, பொறுமையா கூப்பிடு. பாரு பாட்டி, இப்பவே என்ன மிரட்டுறா. உள்ள போனா என்ன மிரட்டுவா.
அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவள் உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் அப்படி பேசுகிறா. அதெல்லாம் சரியாக போயிடும். நீ போயா. நான் பார்த்தா நீ நல்லா இருக்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அப்பத்தா ஆரோக்கியமாக தான் இருக்கேன். சரியா, சீக்கிரமாக நீ ஒரு கொள்ளு பேரனோ பேத்தியை பெற்று கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோயேன். அப்பத்தாவுக்கு இன்னும் 50 வருஷம் கடவுள் சேர்த்து கொடுத்துருவாரு. அப்படியா? உண்மையாவ சொல்கிறேன். உண்மையாக தான் ஏன் சொல்கிறேன். நீ எதையும் மனசில் வச்சுக்காம உள்ளே போன சந்தோஷமாக இருக்கணும். தமிழ்நாட்டில் ஏன் இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மாப்பிள்ளையை அனுப்புறது இந்த குடும்பமாக தான் இருக்கும். இல்லை என்னை பார்த்தா இதுங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்குங்க. அப்போ நான் போட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீ போன அவள் சும்மா வெகுளியாக பேசிட்டு நிற்கிறா. அவள் முன்ன பின்ன இருந்தாலும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரியா, இதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டிய அட்வைஸு உட்காந்து அவனுக்கு பண்ணிட்டு இருக்குங்க பாரு. ஏ கார்த்திக்கு, பால் டம்ளர் அவ கையில கொடுக்கணும்னு நினைச்சேன். நீ பயப்படுறத பார்த்தா இந்த பால் டம்ளரை நீ தாயா எடுத்துட்டு போகணும். மாமியார் கேள்வியும் மானத்தை வாங்கிடுச்சு. நீ ஏன் முறைச்சிக்கிட்டே நிற்கிற? உன்னை பார்த்து தான் என் பேரன் ஒரு மாதிரி பயந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். நீ உள்ளே போ, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஆனால் கேள்வி, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஆஸ்கார் யாராவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன், அவார்டை யாரும் இங்கிலீஷ்லலாம் வைக்க மாட்டாங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தாங்க ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து வீட்லேயே அவார்டை கொடுத்துட்டு போயிடுவாங்கண்ணே. ஏய் பொடி, இதெல்லாம் பார்த்தா கன்றாவியாக இருக்க சொல்லிட்டேன். நாளைக்கு யார் யார் கமெண்ட்ல என்ன கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரில. அதெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கிற இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ உள்ளே போய் உக்காரு, நான் அனுப்பி வைக்கிறேன் அவனை. அதான் தலையெழுத்துமா. அம்மா மருமகளே, என் புள்ள பத்திரன்னா அத்தன் கூட பார்க்க மாட்டேன். குழவைகளத்துக்கு தலையில் அடிச்சிடுவோம். மரியாதையாக ஓடிடுங்க. அம்மா, அடிச்சாலும் அடிச்சிருவான், நம்ம போயிடுவோம். ஐயோ, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? எது ஓவராக இருக்குது? பால் டம்ளர் நிறைய தான் இருக்குது. நானும் அம்மா கிட்ட சொன்னேன் ஓவராக தான் இருக்குன்னு. அம்மா தான் நிறையா இருக்கட்டும், 2 பேரும் குடிக்கணும்ல, பத்தாதுன்னு சொன்னாங்க. ஐயோ, நீ தெரிஞ்சுக்கிட்டே பேசுறியா இல்லை தெரியாத மாதிரியே பேசுறியா? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். நீங்கள் தான் என்னை சும்மா சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க, சொல்லிட்டேன். அது நான் மிரட்டிக்கிட்டு இருக்கேனா? அடக்கடவுளே. ஐயோ, ஆனால் ஓவரா பண்ணுறீங்கன்னா குடும்பமாக சேர்ந்து என்னை பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? பார்த்தா அழகாக தான் இருக்கீங்க. ஆனால் சூப்பராக பதில் சொல்கிற தெரியுமா? நன்றிங்க. எதுக்கு நீ ரூமுக்குள்ளே வந்திருக்க, அதை கொஞ்சம் எனக்கு சொல்கிறியா? போங்க, எனக்கு வெக்கமாக இருக்கு. வெக்கமாக இருக்கா? அது நான் பட வேண்டியதியா? எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது தெரியுமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எதுவுமே தேவையில்ல. நான் தான் தேவையில்லாமல் ஒன்று ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு என் மேலே சுத்தமாக விருப்பமே கிடையாது. அதனால தான் நீ வெளியில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு வர. உங்கள் மேலே ஆசை இல்லைன்னு யார் சொன்னா? என்ன தெளிவாயிட்டான்? வெளியில் நடந்தது எங்கள் அப்பத்தாவுக்காக பேசுனது. பாவம், அதுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம இந்த மாதிரி பண்ணாலாச்சும் ஏதாவது சிரிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பேசுகிறப்ப தான் எங்கள் அப்பத்தா ரொம்ப சிரிச்சே நான் பார்ப்பேன். ஓ, அப்போ என்னை வச்சு ஃபன் பண்ண ட்ரை பண்ணியிருக்க? அப்படிலாம் இல்லைங்க. அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் சந்தோஷமாக உள்ளே வந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதனால தான். ஆனால் விவரம் தெரியுமா நீ? ரொம்ப புகழறீங்க நீங்கள் என்ன. என்ன கருவாயன் உடனே சிரிச்சிட்டான்? என்ன கருவாயன் பல்ல கட்டுறான்? திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாங்களே, சந்தோஷமா உங்களுக்கு? எப்போவா இருந்தாலும் நடக்க போகிற கல்யாணம் தானே, அது எப்போ நடந்தான்னு. அப்பத்தாவுக்காக இப்போ நடந்துச்சு, சந்தோஷம்தான். அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது பொய்ன்னு சொல்லலாமா வேணாமா? இவர்கிட்ட மறைச்சோன்னா பின்னாடி பிரச்சனை வரும். அம்மாச்சி இப்போதைக்கு எதுவும் சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னுது. என்ன பண்ணலாம்? என்னங்க ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? சொல்லுங்க, கேட்காம எங்கே போக போகிறேன்? கொஞ்ச நாளைக்கு இதில் நம்ம தள்ளி வைக்கலாமா? நானே சொல்லணும்னு நினச்சேன். நல்ல வேளை நீங்களா சொல்லிட்டீங்க. நானாக சொல்லியிருந்தேன்னா தப்பாக புரிஞ்சுப்பீங்களோன்னு நினச்சேன். நீங்கள் ஏன் அப்படி சொல்ல நினைங்க? ஏங்க, திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சு, இதுவும் அவசர அவசரமாவா? அதெல்லாம் இல்லைங்க. நம்ம 2 பேரும் நல்லா பேசணும், புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தால் போதும். கார்த்திக் மாமாவை பிடிக்கும், கார்த்திக் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் திடீர்னு கல்யாணம்லாம் நடந்துருச்சு. அதான் கொஞ்ச நாள் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கட்டும்னு. கண்டிப்பாங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தானே. அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டினா இது மட்டும் கிடையாது, இதை தாண்டி நிறைய இருக்குது. 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழறது தாங்க உண்மையான அன்பு. இது இன்னையிலேருந்து நானும் உங்ககிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன், நீங்களும் என்கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் கலந்து பேசி தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். நல்லபடியாக வாழணும். கல்யாணமே ஃபஸ்ட்டு பொய்யில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இதை நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலையே. இதுலேயும் எங்கள் அண்ணனுக்கு விருப்பம் இல்லைன்றது தெரிஞ்சால் இன்னும் என்ன ஆக போகிறேன்னு தெரில. என்னங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் படுங்க, நானும் அப்படியே தூங்குறேன். சரிங்க. மாமா இந்தாங்க பால். மீனாட்சி, உங்ககிட்ட ஒன்று பேசணும், பேசலாமா?
பேசலாம் மாமா. உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்கள் பேசாமல் வேற யார் பேச போகிறாங்க? இல்லை, கல்யாணம் திடுதிப்புன்னு அர்ஜென்ட்டாக நடந்துருச்சு. சரி, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க மாமா. எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து வேணாம் மாமா, ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் என்கிட்ட ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என்ன இது? மாமா, எனக்கு உங்களை பிடிச்சது தான். அதுக்குன்னு உங்கள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. அவசர அவசரமாக கல்யாணம் நடந்துருச்சு. அப்படி இல்லை 10 நாள் கழித்து நடந்திருந்தா கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் உங்களை கேட்டிருப்பேன். ஏன் கேட்டிருப்பேன்னா, எங்கள் அண்ணனுக்காகவும் உங்கள் தங்கச்சிக்காகவும். என்ன சொல்கிற? எனக்கு புரியல. ஆமாம் மாமா, அக்ஷயாவுக்கு அண்ணனா உயிர். வேற யாரையும் அவன் மனசில் கூட நினச்சி பார்க்க மாட்டா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நானும். ஆனால் அந்த டாப்பிக்கை விட்டுருங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்கும் அக்ஷயாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க 2 பேர் கல்யாணம் நடக்கணும்னா ஏன் கல்யாணம் நடக்கணும். அப்போ தான் எங்கள் அண்ணன் அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது எனக்கும் தெரியும். ஆனால் இது என்ன டாக்குமெண்ட்டு? 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் மனப்பூர்வமாக விவாகரத்து தரேன்றது தான் அந்த டாக்குமெண்ட்டில் தெளிவாக எழுதியிருக்கேன். என்ன சொல்கிற? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்றதும் எனக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்றை உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். என் மாமாவை வாயை திறந்து கூட அதை கேட்குற அளவுக்கு வச்சுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதான் கொடுத்துட்டேன். 10 நாளுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்தால் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். ஆனால் அவசர அவசரமாக நடந்ததுனால இப்போவே கொடுத்துட்டேன். மீனாட்சி, இதை நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கல. ஏன் மாமா, நான் பேசினான்னா நீங்கள் பேசினான்னா இதுதானே நீங்கள் என்கிட்ட எதிர்பார்த்தது. அதை நான் கொடுத்துட்டேனே, சந்தோஷமா இருங்க. எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தில். ஆனால் இதை எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒன்றையும் ஒன்று மட்டும் எனக்காக செய்வீங்களா மாமா? என்னை இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்க நீ கேட்குற ஒன்றை நான் செய்ய மாட்டேன். என்ன வேணும் சொல்லு. எனக்காக இந்த 1 வருஷமும் நீங்கள் என்னை பிடிக்காத மாதிரியோ இல்லை என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியோ யார்கிட்டையும் காமிச்சிக்க கூடாது. ஏன்? நான் தான் சொன்னனே மாமா, எங்கள் அண்ணனுக்கு அக்ஷயாவையும் அக்ஷயாவுக்கு அண்ணனையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம 2 பேரும் நடிச்சு தானே ஆகணும். நான் தான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துட்டேனே, 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. சரி மீனாட்சி, கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துப்பேன். ஆனால் நீ எழுதி கொடுத்துருக்குற மாதிரியே நீ நடந்துக்கணும். கண்டிப்பாக மாமா. அப்பா, என் பிரச்சனை முடிஞ்சிச்சு. எப்படி உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி நான் தீர்வு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் பிரச்சனை இவ்வளோ சீக்கிரமாக தீர்த்துட்டேன். தூங்குங்க மாமா. இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன். சூப்பராக தூக்கம் வரும். குட் நைட். குட் நைட் மாமா.